பணித்துளிகள் பிப்ரவரி 8, 2026 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு நன்மையாய் நடக்கும். தியான வசனம் ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒரு விவசாயிக்கு வயதான குதிரை ஒன்று இருந்தது. அது மட்டுமே அவருடைய சொத்தாக காணப்பட்டது. அவருக்கு வாழ வயதுல ஒரு மகன் இருந்தான். ஒரு நாள் அவரிடத்தில் இருந்த அந்த வயதான குதிரை மலைப்பாங்கான பகுதிக்கு ஓடி போனது. அவரால் அந்த குதிரையை கண்டுபிடிக்க முடியாமல் போனது. சுற்றி இருந்தவர்கள் யாவரும் அந்த விவசாயியை சோகத்தோடு பார்த்து, இது உங்களுக்கு கெட்ட நேரம் என கூறினார்கள். அப்பொழுது அந்த விவசாயி, நல்ல நேரமோ கெட்ட நேரமோ யாருக்கு தெரியும் என கூறினார். ஒரு வாரத்திற்கு பிறகு ஓடிப்போன அந்த குதிரை அநேக காட்டு குதிரைகளின் கூட்டத்தோடு அந்த விவசாயி இடத்திற்கு திரும்பி வந்தது. சுற்றத்தார் யாவரும் இப்போது வந்து, இது உங்களுக்கு நல்ல நேரம் என வாழ்த்தினார்கள். அப்பொழுது அந்த விவசாயி, நல்ல நேரமோ கெட்ட நேரமோ யாருக்கு தெரியும் என கூறினார். வந்த அந்த காட்டு குதிரைகளில் ஒன்றை பழக்கப்படுத்தும்படியாக விவசாயினுடைய மகன் அந்த குதிரையின் மீது ஏறினான். அது பழக்கப்படாத குதிரை என்பதனால அது மிகவும் ஆக்ரோஷமாக திமிரியது. குதிரையின் மீது இருந்த அந்த வாலிபன் விழுந்ததால் அவனுடைய கை எலும்பு முறிந்து போனது. சுற்றத்தார் யாவரும் வந்து, இது உங்களுடைய கெட்ட நேரம் என கூறினார்கள். அப்பொழுது அந்த விவசாயி, நல்ல நேரமோ கெட்ட நேரமோ யாருக்கு தெரியும் என்றார். அந்த காலகட்டத்துல ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு சீன இராணுவத்துல இராணுவ வீரராக பணியாற்ற வேண்டும் என்கிற சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. இது அனைவருக்கும் கட்டாயமாக்கப்பட்டது. எனவே அந்த கிராமத்தில் இருந்த அனைத்து வாலிபர்களும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடியவர்களாக காணப்படக்கூடிய யாவரும் இராணுவத்தினால பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். இந்த விவசாயினுடைய மகனுடைய கை எலும்பு முறிந்து போனனால அவனை அவர்கள் விட்டு சென்றார்கள். சுற்றத்தார் யாவரும் வந்து, இது உங்களுக்கு நல்ல நேரம், இப்படி நடந்தது நன்மைதான் என கூறினார்கள். நன்மையோ தீமையோ யாருக்கு தெரியும் என அந்த விவசாயி மீண்டும் கூறினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விவசாயிக்கு நடந்தது எதற்காக என்று தெரியாது. அது நன்மையா தீமையா என்றும் தெரியாது. ஆனால் தேவனை விசுவாசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடிய அனைத்தும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. அது ஏன் அப்படி நடந்தது, இது ஏன் இப்படி நடந்தது என்று நாம் தேவனை கேள்வி கேட்காமல், நாம் அதை யோசித்து குழம்பாமல் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போம். அவர் நம்மை நன்மையிலே நடத்துவார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்.